விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினின் 5ஆம் கட்ட பரப்புரை விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை CR ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், முழு விவரம். தற்போது முதலமைச்சர் இந்த சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். குறிப்பாக 13ஆம் தேதி திங்கட்கிழமை திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரியில் திருவள்ளூர், கும்படிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, பூவிருந்தவள்ளி, ஆவடி சட்டமன்ற திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து அன்று மாலையில் ராணிப்பேட்டை, அரக்கோணம், சோளிங்கர், ஆற்காடு தொகுதிகளுக்கான பரப்புரையை மேற்கொள்கிறார். செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும், அதே போல 15ஆம் தேதி காரிமங்கலம் என்று சொல்லக்கூடிய தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறார். பாலக்கோடு, பென்னாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக, காங்கிரஸ் வேட்பாளர்களை மற்றும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். 15ஆம் தேதி சீலநாயக்கன்பட்டி பகுதியில பிரச்சாரம் மேற்கொள்கிறார். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் மேற்கு, வடக்கு, தெற்கு உள்ளிட்ட 3 சிட்டி தொகுதிகளும், அதே போல கெங்கவள்ளி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி ஆகிய 11 சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 16ஆம் தேதி நாமக்கல் மாவட்டத்தில் கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகள், குறிப்பாக நாமக்கல், ராசிபுரம், சேந்தமங்கலம், குமாரபாளையம், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு 6 தொகுதிகளிலும், அதே போல அன்று மாலை வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு பெரம்பலூர், குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு 4 நாட்களுக்கும் இது போன்ற திட்டங்களை அனுப்பி வைக்கப்படுகிறது. முடிச்சுவிட்டு சென்னையை திரும்புகிறார். இதுதான் அவருடைய சுற்றுப்பயணமா இருக்கிறது. அங்காங்கே காலை வேளைகளில் குறிப்பாக நடைபயண பயிற்சியிலும், அப்போது வாக்கு சேகரிப்பிலும் முதலமைச்சர் ஈடுபட இருக்கின்றார். கணேஷ், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.